எண் 3 9th A1 G ஆல்வினி. எனது அன்புள்ள ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வெளித்தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம். இதை விளக்க சிறிய கதையோடு என் உரையை தொடங்குகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்றொருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. பழைய துணிகளையும் கிழிந்த காலணிகளையும் தான் அணிந்திருப்பான். கிராமத்தில் உள்ள மற்றவர்கள் அவனை பார்ப்பதற்கு எவ்வளவு ஏழையாக இருக்கின்றான் என்று கிண்டல் செய்வார்கள். ஆனால் முருகனிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது. அனைவருக்கும் உதவ வேண்டும் என்றே ஆசைப்படுவான். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய கொள்ளை ஒன்று நேர்ந்தது. கிராமத்து செல்வந்தன் தனது வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் பணங்களை இழந்தான். கிராமத்து மக்கள் அனைவரும் கொள்ளையனை பிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் யாராலும் எதுவும் முடியவில்லை. அப்பொழுது முருகனிடம் ஒரு சிறுமி வந்து, முருகன் அண்ணா, நேற்று இரவு நான் ஒரு மனிதனை பார்த்தேன். ஆனால் அவன் முகத்தை முழுமையாக பார்க்க முடியவில்லை என்று சொன்னாள். ஆனால் அவன் கையில் பெரிய மூட்டை ஒன்று இருந்தது என்று கூறினாள். முருகன் சிறுமியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். பிறகு அந்த மனிதனை தேடிச் செல்ல முடிவு செய்தான். கிராமத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அந்த மனிதனை தேடினான். இறுதியில் அருகிலுள்ள காட்டில் அந்த மனிதனை கண்டுபிடித்தான். அந்த மனிதனிடம், நீ கொள்ளை செய்த பொருட்களை திருப்பித்தா என்று கேட்டான். அந்த மனிதன் பயந்து போய் முருகனிடம் கொள்ளை செய்த பொருட்களை திருப்பி தந்தான். முருகன் அதை கிராமத்து செல்வந்தரிடம் ஒப்படைத்தான். முருகனின் இந்த செயலை பார்த்து கிராமத்து மக்கள் அனைவரும் வியந்தனர். அன்றிலிருந்து முருகனை வேறு விதமாக பார்க்க தொடங்கினர். பார்ப்பதற்கு ஏழையாக இருந்தாலும் அவனது புத்திசாலித்தனமும் நேர்மையும் அனைவரையும் வியப்பால் ஆழ்த்தியது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? ஒருவரை அவரது வெளித்தோற்றம் மற்றும் ஒருவரை பற்றி எதுவும் முழுமையாக சொல்லாது. முருகன் பார்ப்பதற்கு ஏழையாக இருந்தாலும் அவன் உள்ளம் மிகவும் பரந்தது. நம்மை சுற்றி உள்ளவர்களை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த கதை நம் அனைவருக்கும் ஒரு பாடம். இறுதியில் வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் தீர்மானிக்காமல் அவரின் செயல்கள் மற்றும் குணங்களை வைத்து மதிப்பிடுவதுதான் சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.